ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கலி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரோக்கலி எடுத்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் காம்பு நீட்டாக இருக்கிறது கூடயும் போட்டுக்கலாம். அது சாப்பிட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு இல்லைனா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கொதிச்ச தண்ணியில் இதை நல்லா மூடி எடுத்து வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட 3 தக்காளிகளையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டேன். தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட தனித்தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் இதுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சோம் இல்லையா, அந்த ப்ராக்கலியை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கிரேவி திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இதுக்கப்புறமா ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 பத்தை தேங்காய் செல்லும், 4 பல்லு பூண்டும், 1/2 இன்ச்சு இஞ்சி, அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி இப்போ வெந்துடுச்சு இல்லை இந்த ப்ரோக்கலி, அதில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். இப்போது நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி ரெடி. கடைசியாக இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுறலாம். நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.